இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிக்கப் காயில் ஃபால்ட். ஏற்கனவே பிக்கப் காயில் ஃபால்ட் 1ஓட வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு 3 days பேக். அந்த வீடியோ பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவோட போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இது வந்து பார்ட் 2 சரிங்களா. இது பார்ட் 2ஓட வீடியோ. கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஃபால்ட்டு வந்து ரொம்ப முக்கியமாக எல்லோரும் கவனிக்க வேண்டியது. ஏன்னா ஒரு சின்ன விஷயந்தான், எவ்வளோ ஃபால்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். அந்த பார்ட் 2 வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்கப் காயில் பார்த்திங்க. அடுத்து நம்ம இந்த பிக்கப் காயில் சரிங்களா, சேம் தான். இந்த பிக்கப் காயிலில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ப்ளெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கரண்ட்டே வரல. கஸ்டமர்ஸ் வந்து லாக்டவுனில் இருக்கனால மெக்கானிக்கிட்ட போய் பார்த்துருக்காங்க. மெக்கானிக் பார்த்தப்போ அவங்க வந்து சோர்ஸ் காயிலில் வந்து சோர்ஸ் காயில் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் எதுவும் கடை இருக்காங்க, சோர்ஸ் காயில் மாற்றிருக்காங்க. அதுக்கடுத்து சிடியும் போட்டு பார்த்துருக்காங்க. அதுக்கடுத்து பவர் காயிலும் போட்டு பார்த்துருக்காங்க. கரண்ட் வரல. ஆனால் பிக்கப் காயிலை மட்டும் விட்டுருக்காங்க. ஸோ இந்த பிக்கப் காயிலில் பார்த்திங்கன்னா பார்க்க எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா எந்த அடியும் படலை சரிங்களா. பாயிண்ட்டில் எந்த அடியும் படலை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த பிக்கப் காயிலில் வந்து கண்டினியூட்டியே கிடையாது. கண்டினியூட்டியே இல்லை பார்த்திங்களா. கண்டினியூட்டியே இல்லாமல் இருக்குது இந்த பிக்கப் காயிலில். ஸோ இந்த பிக்கப் காயில் கண்டினியூட்டி இல்லாட்டினா என்னாகும், சுத்தமாக கரண்ட்டு வராது. ஸோ யாராக இருந்தாலும் இதை மல்டிமீட்டர் வச்சுருந்திங்கன்னா போதும். இந்த மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கனாலே தெரிஞ்சிடும் சரிங்களா. மல்டிமீட்டர் வச்சு ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றுங்க. ஏன்னா எல்லாத்தையும் கணிப்பில் பண்ண முடியாது. கணிப்பில் பண்ணிங்கன்னா இந்த சின்ன இதனால் இந்த பிக்கப் காயில் வரை 250 ரூபா தான். இந்த 250 எல்லாத்தையும் மாற்றிட்டு வேஸ்ட் பண்ண வேணாம். மல்டிமீட்டர் வச்சுருந்தீங்க இந்த மாதிரி செக் பண்ணுங்கள். எந்த பொருளில் வேணால் வச்சு மாற்றிக்கலாம். செக் பண்ணுறது எந்த மேக்னெட், அதாவது பிக்கப் காயிலில் உள்ள எந்த 2 பொருளில் எந்த பொருள் வேணால் செக் பண்ணிக்கலாம். பட்டு கனெக்ஷன் வந்து எந்தெந்த கலர் இருக்கோ அதில் தான் கரெக்டாக கொடுக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி மல்டிமீட்டர் இருந்துச்சுன்னா ஈஸியாக செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக்கப் காயில் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும். ஏன்னா இது வந்து ஓல்டு டைப்பு. இந்த ஓல்டு டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வரும் இந்த ஓல்டு டைப் பிக்கப் காயில். இப்போ ஒரு லேட்டஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீல்டு டைப் வரும் பார்த்திங்களா. பிளாக் கலரில் சீல்டு டைப்னாலுங்க அதை காமிக்கிறேன். இந்த பிளாக் கலரில் சீல்டு பண்ணது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவ்வளோ கம்ப்ளைண்ட் வராது சரிங்களா. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உள்ளக்குள்ள பார்ட்ஸ்லாம் நம்ம இந்த இப்போ டிஸ்மேண்டில் பண்ணோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி பண்ண முடியும் சரிங்களா. பண்ணுறதப்போ பார்த்திங்கன்னா சின்ன மாய்ஸ்சர்னால தண்ணி பட்டதிலோ இதை அட்மாஸ்பியருக்கு பார்த்திங்கன்னா ஈரமாக 16 ரைனிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போகும். ஆனால் இந்த மாதிரி சீல்டு டைப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிளாக் கலரில் ஹோல் சீல்டு, இதெல்லாம் பிரிக்க முடியாது. நம்ம மேக்னெட் இப்போ பிரித்தோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி இதில் பிரிக்க முடியாது. ஹோல் சீல்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கமே, இதில் வந்து மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் வராது. இந்த மாதிரி டைப்பில் கம்ப்ளைண்ட் வரும். எதற்கு ஜாக்கிரதையாக இருங்க சரிங்களா. இந்த 2 டைப்பில் வரும். பட் இந்த டைப்பில் வந்து வரது கஷ்டம் சரிங்களா. ஏன்னா ஃபுல்லி சீல்டு இந்த பிளாக் கலர். ஸோ இந்த மாதிரி பிக்கப் காயில் வந்தால் கொஞ்சம் இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா போயிருக்க சான்ஸும் இருக்குது நிறையா. சொன்ன மாதிரி முந்தி கம்ப்ளைண்ட்டும் வர சான்ஸ் இருக்குது. தேங்க்யூ. Madurai Kaleeswaran Electricals.